என்ன பார்க்க போகிறேன்னா புக் மார்க் பார்ட் 2 தான். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற 3 கலர்ஸ், இந்த 3 கலர்ஸ் ஆர் ரெட், ஆரஞ்ச், எல்லோ. இது வந்து மார்னிங் டைம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அந்த ஈவினிங் சன்செட். ஏன்னா நான் வந்து நைட்டுக்கு தான் நான் லாஸ்ட் இது பண்ணியிருந்தேன். இது வந்து மார்னிங். அண்ட் இது வந்து இப்பி நூடுல்ஸ் கார்டு கிடையாது. இது வந்து எங்கள் தாத்தாவோட கார்டு அன்றைக்கி கார்டு தான் நான் எடுத்திருக்கேன். இது என் தாத்தா கிட்ட கேட்டுட்டு நான் எடுத்தேன். 2 கார்டு எடுத்திருக்கேன். ஒன்று இது, இன்னொன்று இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் டேரெக்ஷன்லேருந்து பார்க்காதீங்க, உங்கள் ஆப்போனன்ட் டேரெக்ஷன்லேருந்து பாருங்கள். தட் மீன் இல்லைன்னா நான் முடிச்சு காட்டுவேன். ஃபஸ்ட் பேஸில் தான் ரெட் இருக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து ஆரஞ்ச். ஏன் லைன் போடலன்னா லாஸ்ட் இதில் நான் லைன் போட்டேன், பட் அதில் லைன் போடுறதுக்கே வந்து அது ஒரு மாதிரி அந்த லைன் எல்லாமே அது வாட்டர் அடிக்கும் போது ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் நான் வாட்டர் வந்து இதில் போடல. அண்ட் இது வந்து ஃபைனலாக எல்லோ கலர். நீங்கள் என்னோடய டேரக்ஷன் வந்து பார்க்கணும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக காட்டுவேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து விளக்கில் தான் இந்த டைம் தண்ணி எடுத்திருக்கேன். முன்னாடி அதில் தான் எடுத்தேன். லைட்டாக அந்த வாட்டர் தொட்டு அது பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகி ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவு அப்படி ஒன்று டார்க் ஒன்று லைட்டுன்னு வந்தால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்படியே ஆரஞ்சு வந்து இந்த சிலது மட்டும் டார்க்காக இருந்தது, ஊற்றின இடம் மட்டும் இந்த ரெட்டோட அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி 3 கலர்ஸ் இல்லை 2 ஏதோ எத்தனை கலர்ஸோ, பட் கலர்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது ஒரு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது அதை பர்ஃபெக்டாக எல்லாமே ஒரே இதில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக முடித்த உடனே எல்லோ மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஃபைனலாக முடித்த உடனே லைட்டாக வாட்டர் தொட்டு பாருங்கள். இப்படி வாட்டர் தொட்டு அப்படியே ஃபுல்லாக டபுள் சைடுமே இப்படி வைப் பண்ணிட்டு இப்படி பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு டைம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு கலரும் பிளெண்ட் பண்ணதில் தான் இப்போ எல்லா கலருமே கொஞ்சம் ஈவனாக பிளெண்ட் ஆகும். அண்ட் எல்லோ மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி தெரியறதுனால நான் இந்த டைம் எல்லோ வந்து இதில் இது பண்ணாமல் ப்ரஷ்ஷில் கொஞ்சோண்டு விடுறேன். இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது ப்ரஷ்ஷில் அந்த கலர் வரும்னு நம்புகிறேன். ப்ரஷ்ஷில் பண்ணிட்டேன். இதை வந்து லைட்டாக வாட்டர் விட்டு போனோன்னே இந்த எல்லோ கலர் லைட்டாக அதில் இதாகுது வந்துட்டு கொஞ்சம் சாயத்தை பண்ணும்போது இதில் இந்த இது தெரியுது இந்த இடத்துல. இப்போது இது அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண நீங்கள் அந்த மாதிரி அதில் அதிகமாக போட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதிலேயே எப்படி போட்டுக்கலாம் டேரெக்டாக ப்ரஷ்ஷில். இந்த மெத்தடே ஒரு நல்ல மெத்தடெல்லாம் இருக்குது. ஸோ இனி இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இது என்னடா நடுவில் லைட் ஆரஞ்சு வந்திருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது பண்ணும்போது கொஞ்சம் தண்ணிப்பட்டு லைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம பேஸ். எப்பவுமே ஏதாவது கலர் பெயிண்டிங் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா சீனரி டைப்பில் இது வந்து பேஸ். எப்பவுமே பேஸ் தான் இம்பார்ட்டண்ட். இது கடைசியில் கேமராவில் பார்க்க க்ளவுட்ஸ் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது. இப்போ இது பேஸ். இனி தான் நம்ம மேட்டர்ஸ் அப்படியே எடுத்த எல்லாத்தையும் அதிலே எடுத்த எல்லாத்துலேயும் அதே இதில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே அதிலே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச். இப்போ பிளாக் கலரில் என்ன பண்ணுறது, மார்னிங் டைம் ஆச்சு. கொஞ்சம் இதுக்கு மட்டும் நான் வந்து ரெட் கலர் கொஞ்சம் டார்க் பண்ணலான்னு கொடுத்தேன். இப்போ வந்து ஃபைனலாக இந்த ஸ்கையில் வந்து இந்த காக்கா பறக்குள்ள அந்த மாதிரி இது அதை நீங்கள் நார்மலாக பண்ணாமல் நான் வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து அந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ணி வேஸ்ட் ஆன கார்டு. நீங்கள் நார்மலாக வந்து இப்படி வரைவீங்க, அது தப்பு. இல்லை இந்த மாதிரி வி போடுவீங்க, அதுவும் தப்பு. தட் மீன் டிக் மாதிரி இல்லை வி இந்த மாதிரி போடுவீங்க, அதுவும் தப்பு. இந்த மாதிரி ஒரு இது ப்ளஸ் இப்படி ஆறு மாதிரி வரணும். இந்த மாதிரி வரது தான் கரெக்ட். இதை வந்து இப்படி பர்ஃபெக்டாக இப்படி வரையணும். ஸோ பர்ஃபெக்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி இருக்கும் பறக்கிறது. அந்த மாதிரி இப்படி ஒரு கேமரா அது இந்த மாதிரி சைட் ஃபுல்லாக பறக்கிற மாதிரி இருக்கிறது க்யூட்டாக இருக்கும். விட்டு
இப்படி வந்து இப்போ வந்து இதுதான் இதுக்கு ஃபைனலாக இருக்குது. எப்படி இருக்கட்டும் ஸ்டார்ட். இப்போ வந்து இதில் சன் மாதிரி ஒன்று வரையணும்னு தோணுச்சு. க்யூட்டாக வரைய ட்ரை பண்ணியிருக்கேன். சன் மாதிரி தான். அந்த ஃபைனல் அவுட்புட் இஸ் திஸ். ஆக்சுவலி இது தெரியாமல் பிளாக்ல கொடுத்துட்டேன், அதனால் இப்படி ஆகிடுச்சு. இந்த வேர்டிங்ஸ் மட்டும் நீங்கள் நீட்டாக பண்ணிங்கன்னா இந்த புக் மார்க் அப்படியே க்யூட்டாக இருக்கும். நான் ஒரு டைம் இதை வந்து வீடியோவாக எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். கடைசியில் இது ஒரு புக் மார்க்காக பண்ணலாம் தான் நினச்சி பண்ணேன். இது வந்து நான் 28/4/2024 பண்ணேன். சும்மா தான் இது ட்ரை பண்ணேன். வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ளே அது வீடியோ எடுத்து கட் ஆகிடுச்சு. அதனால தான் இதை அப்லோட் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் காட்டுறேன். பாய்.